பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க என் தேவன் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். யாவரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் கூட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 55 புஸ்தகம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட பெயரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அவரோ அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்கு நேரிடுகிற போரை நீக்கி, சடனா நிறைய ப்ராப்ளம், நம்ம நிறைய உடஞ்சி போய் இருப்போம். நிறைய போர் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்மளை சொந்த பந்தங்களில், நம்ம சுற்றி இருக்கிற சர்க்கிள்ஸில் நிறைய போர், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய போராட்டத்தை நம்ம சந்தித்து கொண்டிருப்போம். திடீர்னு நேரிடுச்சுங்க, திடீர்னு வந்துடுச்சுங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னை சுற்றி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. ஒரு பெரிய ராஜா பாருங்க, தாவீது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் மகன் அப்சலோம் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி. அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவனோடு கூட இருந்த அகித்தோப்பில் அப்படி இருப்பான், விரோதமாக எழும்புவான் அப்படின்னு சொல்லி. அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் நம்பியிருந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று சொல்லி. இப்படி ஒரு கூட்டம் எழும்பி ஒரு பெரிய பேர் புகழோடு இருக்கிற ஒரு ராஜா, ஆனால் விரோதமாக குடும்பத்திலேருந்து எழும்புறான், கூட இருந்து எழும்புறான், அவனை சுற்றி இருக்கிறவன் எழும்புறான். இப்படி உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்குதுங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம் எழுது, கூட இருக்கிறவங்களும் எழுது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாக எழும்புது. அப்படி நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்களா? அதுக்கான சொல்யூஷன் ஆண்டவர் சொல்றார். இப்படி நேரிடுகிறதான போர் செய்கிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஸ்தம்பித்து போக செய்கிற காரியம், உங்களை நிந்தைக்குள்ளும் அவமானத்துக்குள்ள நடத்துகிற காரியம், உங்களை வெக்கப்பட்டு போக செய்கிற காரியம், உங்களை துக்கப்படுத்துகிற காரியம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் எல்லா சமாதானத்தை குலைத்து போட நினைக்கிற காரியம், உங்கள் சரீரத்தினுடைய பலத்தை அழிக்க நினைக்கிற காரியம், உங்களுடைய மனதினுடைய பலத்தை அழிக்க நினைக்கிற காரியம், உங்களுடைய நிம்மதியை அழிக்க நினைக்கிற காரியம், அனுதினமும் ஒரு போர், அனுதினமும் ஒரு போராட்டம். எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தாவீதை எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல உங்களையும் கொண்டு வர போகிறார். உங்க வாழ்க்கையில நேரிடுகிறதான எல்லா விதமான போரையும் கர்த்தர் நீக்கி உன் ஆத்துமாவை சமாதானத்தோடு கூட மீட்க போகிறார். உன் வாழ்க்கையை சமாதானத்தோடு கூட மீட்க போகிறார். ஏன் தெரியுங்களா? நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர், தன் ரத்தத்தையே சிந்தினவர். அவர் உயிரோடு எழும்பி சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் மாறாதவராய் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லுகிறார். மாறாதவராய் இருக்கிறார். அந்த மாறாதவர் தான் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம் வாழ்க்கையில நேரிட்டதான எல்லா போரையும் நீக்கி நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.